பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். திரு கார்த்திகேயன், தாவேகா இறுதிக்கட்டத்தில் ஒரு முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு, குறிப்பாக ஜனவரி போன்ற காலகட்டங்களில். அது திமுக அரசுக்கு எதிராக ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் ஒன்று சேரணும் அப்படின்ற பார்வையை சில பத்திரிகையாளர்கள் எடுக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்ன கருத்தையே தான் இவரும் எதிரொலிக்கிறார். நயினார் நாகேந்திரன் 10 மாசம் கழிச்சு ஒரு நல்ல முடிவு வரும் அப்படின்னு சொன்னாரு. இவர் ஆண்டோட இறுதியில் அப்படின்னு சொல்றாரு. பட் இரண்டு தலைவர்களுமே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறார்கள். இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 முன்னணி தலைவர்கள், அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் பாஜகவுடைய மாநில தலைவர் ரெண்டு சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, எங்கள் கூட்டணியில் போதாமை இருக்கிறது, அதிமுகவும் பாஜகவும் இணைந்து திமுகவுக்கு எதிராக வெற்றி காண முடியாது, எங்களுடைய கூட்டணி இப்பொழுது இருக்கக்கூடிய கூட்டணி நிச்சயமாக திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு வலிமை வாய்ந்ததாக இல்லை, பலம் பொருந்தியதாக இல்லை, எங்களுக்கு மேலும் பெரிய அளவுக்கு கட்சிகள் வந்தால் மட்டும்தான் எங்களால் திமுக கூட்டணியை எதிர்கொள்ள முடியும் என்கிற போதாமையை தான் தொடர்ந்து ரெண்டு பேருமே வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. திரு நயினார் நாகேந்திரன் ஆனாலும் சரி, திரு எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் சரி. ஆனால் என்னன்னா, இதுல அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. திரு விஜய் அவர்கள் திட்டவட்டமாக சொல்கிறார் பாஜக ஒரு கூட்டணி இல்லை என்று. பாஜக ஒரு கொள்கை எதிரி, அவர்களோடு எந்த காலகட்டத்திலும் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமா கேட்டகாரிக்கலா சொல்லக்கூடிய ஒரு கட்சியை மீண்டும் மீண்டும் இன்னைக்கு தந்தி டிவிக்கு அளித்திருக்க பேட்டியிலும் சரி, இல்ல இன்று ஒரு ஆங்கில பத்திரிகை அளித்திருக்கக்கூடிய பேட்டியிலும் சரி, மறைமுகமாக திருப்பி மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுப்பது என்பது இவர்களுடைய டெஸ்பரேஷன் மட்டும்தான். வெளியில மட்டும் இல்லாம உள்ள பேசிட்டு தானே இருப்பாங்க. உள்ள ஒரு பேசுறதுல ஒரு நம்பகத்தகுந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தானே வெளியில சொல்லுவாங்க. இல்ல, இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுது அந்த ஆங்கில பத்திரிகையில. இவர் இது போல ஒரு தாவேகாவோட இதுவரை பேச்சுவார்த்தை நடந்ததா நடக்கவில்லை என்று சொல்கிறார். இது போன்ற பேச்சுக்கெல்லாம் வெளிப்படையா ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், அது நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். வெளிப்படையா ஆமா நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு இடையில் ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது, இணக்கம் ஏற்படவில்லை. ஆனால் இன்று இருக்கக்கூடிய சூழல் என்ன? அன்று எண்ணிக்கைகள் இல்லைன்னா யார் எந்த பகுதியை அலங்கரிப்பது, இல்ல 2.5 ஆண்டு டீலா 50-50யா, இல்ல துணை முதலமைச்சரா என்ற பேச்சுக்களுக்கே உடன்படாத பொழுது இன்னைக்கு விஜய் திட்டவட்டமாக சொல்கிறார், அவர் தலைமையில் தான் தாவேகா சொல்றது அவர் தலைமையில் தான் கூட்டணி, முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்கிறாங்க. அப்போ ஆட்சியில் 32 ஆண்டுகள் இருந்த அதிமுக கூட்டணியை வழிநடத்தி செல்லக்கூடியதாக அல்ல, நாங்கள் தான் தலைமை, கூட்டணிக்கு தலைவர் நாங்க தானங்க, நாங்க தான் முடிவெடுக்கணும்னு சொல்லக்கூடிய அதிமுக, விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், விஜய் எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லக்கூடிய தாவேகாவை எப்படி அவர்களுக்கு இணங்கி ஒரு ஜூனியர் பார்ட்னரா போக போறாங்களா, இல்ல விஜய் சமரசத்துக்கு வரப்போகிறாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படியே ஒருவேளை சமரசம் வந்தாலும் கூட சில அறிவுஜீவிகள் சொல்வது போல் இன்னைக்கு ஒரு பேட்டியில் ரொம்ப திட்டவட்டமா சொல்றாரு, 100% பாஜகவுடனான கூட்டணி தொடரும், இன்டாக்டா இருக்கும், நாங்க தொடர்ந்து சந்திப்போம் அப்படின்னு சொல்றாரு. இன்ஃபேக்ட் இந்த 2 நாட்களுக்கு முன்பு நாங்கள் ஏமாளிகள் என்று சொல்ல அந்த வாக்கியத்திற்கு கூட ஒரு புது விளக்கம் கொடுத்திருக்காரு. அது திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் எங்கள் கூட்டணி குறித்து, அதிமுக பாஜக கூட்டணி குறித்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண நினைக்கிறார்கள், அதற்கு ஏமாறுவதற்கு நாங்கள் ஏமாளிகள் இல்லை அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ பாஜக தொடர்ந்து நாங்கள் கூட்டணியில் பங்கு இல்ல ஆட்சியில் பங்கு என்று சொல்லக்கூடிய விஷயத்தை மறுதளிச்சுட்டு தான் போறாரே ஒழிய, அதுல தீர்க்கமா ஆணித்தரமாக தைரியத்துடன் பாஜகவிற்கோ இல்ல தொடர்ந்து 3 பேட்டியில் உறுதி செய்த அமித்ஷா அவர்களுக்கோ ஒரு எதிர்வினை ஆற்றுவதற்கு அதிமுக தயாராக இல்லை. அவர்கள் ஏதோ விதத்தில் எனக்கு தெரிந்து ஒரு சமரசம் எட்டப்பட்டு விட்டது என்பது போலதான் தெரிகிறது. இல்ல தொடர்ந்து அதை தவிர்த்து விட்டு போவதோ இல்லை அவர் இது போன்ற அதிமுகவிற்கு பாஜகவிற்கு பதில் சொல்வதற்கு பதிலாக திமுக கூட்டணி மட்டும் அதன் கூட்டணிக்கு பதில் சொல்வதன் மூலமாக 1-2 விஷயங்கள், ஒருவேளை நம் கூட்டணி அதிமுக மெஜாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா பாஜகவை தவிர்த்து விடலாம் என்று ஒரு திட்டத்தில் இருப்பதாகலாம், இல்லை இல்லை ஏற்கனவே இவர் பாஜகவோடு அதுக்கான ஒப்புதல் அளித்து விட்டு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு ஒப்புதல் அளித்து விட்டு, இது எல்லாமே அவுட்கம பொறுத்து தான், தேர்தல் அவுட்கம பொறுத்து தான். ஆனா இதற்கெல்லாம் இணங்கி போய் விட்டாரோ என்ற சந்தேகம் தான் மேலும் எழுகிறது. ஆனா இது எல்லாவற்றையும் தாண்டி இன்னொரு விஷயம், 100% பாஜகவோட ஒரு கூட்டணி தொடரும் என்று சொன்ன பிறகு அது விஜய் எப்படி கோ எக்ஸிஸ்ட் ஆக முடியும்? அதற்கு நீங்க பல உதாரணங்கள் சொன்னாலும் கூட அன்றைய காலகட்டம் வேறு, இன்றைய காலகட்டம் வேறு. ஒரு கட்சி தொடங்கப்பட்டு விஜய் அவர்கள் முதல் முறையாக ஒரு தேர்தல் களத்தை சந்திக்கும் பொழுது தன்னுடைய கொள்கை எதிரி, தமிழ்நாட்டிற்கு பெரிய எதிரி என்று பாஜகவை பிரகடனம் செய்யக்கூடிய கட்சியை சிராக் பாஸ்வான், நிதிஷ்குமார் மற்றும் பிஜேபியுடைய ஒரு மாடல் போன்று சில அறிவுஜீவிகள்லாம் இது போன்ற ஐடியா எல்லாம் கொடுக்குறாங்க. பட் இதை ஏற்றுக்கொண்டால் விஜயுடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும்? அப்படி ஒருவேளை ஏற்பட்டால் நீங்க அங்க நின்னது போல இல்ல, இங்க அதிமுக எவ்வளவு தொகுதியில் நிற்கும், விஜய் எவ்வளவு தொகுதியில் நிற்பார், பாஜக எவ்வளவு தொகுதியில் நிற்பார், வித்த கூட்டணி கட்சிகள் ஒருவேளை பாமக வருது என்றால் அந்த கட்சி எவ்வளவு நிற்கும், அதுக்கு முதல்ல அத்தனை இடம் இருக்கிறதா? அப்ப தேர்தலில் நிற்பதற்கு முன்பே தன்னுடைய முதலமைச்சர் ஆசையை விட்டு கொடுத்துதான் திரு எடப்பாடி பழனிசாமி களத்துக்கே போகணும்.
அது போன்ற ஒரு கூட்டணி டேக் ஆஃப் ஆவதற்கான வாய்ப்பு கூட இல்லை. ஏன்னா தாவேகா திட்டவட்டமா சொல்லிட்டாங்க, பாஜகவோடும் திமுகவோடும் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை தீர்மானமா சொல்லிட்டாங்க. ஆனால் மேலும் மேலும் இவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பது என்றனா ஏதோ ஒரு விதத்தில் நெருங்கும் தருவாயில் இப்போ பாமகவோ இல்ல தமிழக வெற்றி கழகமோ விஜய் அவர்கள் கட்சியோ ஏதோ ஒரு விதத்தில் பாஜக ஏதோ ஒரு தகரதத்தம் செய்து அவர்கள் கூட்டணிக்கு அழைத்து வந்து விடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் இருக்காரு. ஏன்னா அவர் சொல்லக்கூடியதே பாஜகவுடைய கருத்தை தான் எதிரொலிக்கிறார். அதெல்லாம் ஏற்கனவே அதிமுக என்ற கட்சி கூட்டணிக்கு நாங்கள் தான் என்று தலைவர் என்று சொன்னாலும் கூட கூட்டணியில் யார் யார் அங்கம் வகிக்க வேண்டும், கட்சிகளை இழுத்து வர வேண்டிய அந்த வேலை எல்லாத்தையுமே பாஜகவுக்கு பணிச்சதுன்னு சொன்னதை விட விட்டு கொடுத்துருச்சு தன்னுடைய இடத்தை. பேரளவிற்கு நாங்கள் தான் கூட்டணிக்கு தலைவர் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் கூட்டணியில் கட்சிகளை கொண்டு வரக்கூடிய பணியில யார் இருக்க வேண்டும், அது கூட்டணி ஆட்சியாக தொடருமா, கோலிஷன் கவர்மெண்ட் சொல்ல வருது பாஜக தாவேகாவை கொண்டு வருமோ அப்படின்ற கேள்வி எழுப்புறீங்க. அது பாஜக தான் அந்த முடிவு எல்லாத்தையும் எடுக்க முடியும் தான் இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா பாமகவாக இருக்கட்டும் வேற எந்த கட்சியாக இருக்கட்டும் கூட்டணியில் யார் யார் இடம்பெற வேண்டும், எந்த கட்சிகள் வர முடியும் என்பதை ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்கொள்ளக்கூடிய விஷயத்தை தவிர்த்து இல்ல முன்னாள் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அந்த விஷயத்தை தவிர்த்து வேறு கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பதோ இல்ல அவர்கள் எப்படி அவர்கள் அகாமடேட் செய்வது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் பாஜக தான் முடிவெடுப்பதாக தான் தெரிகிறது. அதிமுக அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்தில் கூட இல்லை. அந்த இடத்தை ஏற்கனவே பாஜகவிற்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் அமித்ஷா அவர்களுக்கு பாஜக தேசிய தலைமைக்கு விட்டுக் கொடுத்து விட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி. பேரளவிற்கு தான் ஒரு பிகர் ஹெட்டாக பேரளவிற்கு தான் முதல்வர் வேட்பாளர் இல்ல அதிமுகவின் தான் பாஜக கூட்டணி இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு தலைமை என்று சொன்னாலும் கூட பாஜக திட்டவட்டமான ஸ்டேட்மெண்ட் இருக்கா, இது என்டிஏ கூட்டணி நாங்கள் முடிவு செய்கிறோம் மூலமாக எல்லாவற்றையும் அழைத்து வரக்கூடிய பொறுப்பு பாஜக இருக்கு. பிஜேபி கூப்பிட்டு எப்படியாவது பிஜேபி விஜய் அவர்களை கூட ஏதோ ஒரு விஷயம் ஏதாவது ஒரு உருட்டலோ மிரட்டலோ இல்ல அவர்களை அன்பால கூட சரி ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு வந்து விடும், தங்களை காப்பாற்றி விடும், அந்த ஒரு மீட்டெடுத்து விடும், தங்கள் அரசியல வாழ்க்கையை மீட்டெடுத்து விடும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி மேலும் பாஜக அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும், உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.